புரிஞ்சுக்கிட்ட லூசே. நான் என்னெல்லாம் நினைச்சிருந்தேன். எனக்கே சி செக்ஷன் தானே பண்ணிச்சு. அதுக்கு எவ்வளோ காசு ஆகும்? அவள் கொடுத்த பணத்தை முன்கூட்டியே கட்டிட்டாலும் நீ எவ்வளோ பணம் கட்டணும் தெரியுமா? ஹாஸ்பிட்டல் பில்லு, காது குத்து, ஸ்கூல் எஜுகேஷன், இப்படி எல்லாத்தையும் அந்த மனுஷன் தலையிலேயே கட்டிடலான்னு நான் நினச்சிருந்தேன். எல்லாத்துலேயும் மண்ணை வருத்தி விட்ட நீ. இப்போ ஒன்றும் குறைஞ்சிடல. ஹாஸ்பிட்டலில் காரெல்லாம் நிற்கிதுல, அங்கே தான் 2 பேரும் ஜோடியாக நின்று பேசிகிட்டு இருக்கிறாங்க. நான் வரல, நீ பிள்ளைய தூக்கிட்டு போ, எப்படியோ ஒரு வசூல் ஆகும். ஆனால் நீ போய் நாக்கில் அப்படியே தேன் விடுற மாதிரி பேசு என்ன? ஆமாம், அப்புறம் என்ன உன்னையாட்டியா தேள் கொட்டுற மாதிரி பேசுவாங்க. கொஞ்சம் யோசிக்காத புத்தி இல்லாத பண்ணிட்டேன்டி. இனி இந்த மாதிரி நடக்காது பார்த்துக்கிறேன். கிழிச்சேன். ஆனால் ஒன்று, என் பிள்ளைக்கு அமையாத வாழ்க்கை அவளுக்கும் அமையவே கூடாது. அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை மட்டும் பார்த்து பண்ணணும்டி. ஏங்க நான் தான் சாரி கேட்டினே, இன்னும் என் மேலே கோபம் தீரல? போலாமே. ஏங்க என் முகத்தை பார்த்து பேசுங்களேன். பேசுறதுக்கு எதுவும் இல்லை, கிளம்பலாம். ரேகா சாரிம்மா. நீ என்ற மந்திரத்தாலே நீ என்னை மந்திரித்தாயே, புன்னகையை பூவில் நுழைத்தாயே, கண்ணாலே தின்றாயே, அன்பாலே கொன்றாயே, மல்லிகையில் வாசல் நுழைத்தாயே, சிந்தாத தீயாக சிந்திக்க தேனாய், தித்தித்தாய் முரண்டுசியாய், கண்ணாடி நானாக பிம்பத்தில் நீயே சந்தித்தேன் பரவசமாய். என்னப்பா தண்ணி தெளிச்சு வேந்திக்கல? கொஞ்சம் பொறுங்க ஆண்டி. அம்மோ அம்மோ. ஆட மேல தண்ணி ஊத்துனதே. சரி தெரியாம ஊத்திட்டு தொடச்சுக்கோ. நீ தான் ஊத்துனியா? அப்ப நீ தானே என்ன அடிச்ச? எதுக்கு அடிச்ச? நீ அடங்காம போய் ட்ரம்முக்குள்ள உட்கார்ந்த. நீ பேசாத என்ன? அம்மோ எங்க உன் ஃப்ரெண்டு டாக்டரு என்னை கழட்டி விட்டுட்டு ரேகா மட்டும் கூட்டு போயிட்டாரு தெரியுமா வெளிய? நானும் பாவம்ல. சார் சார் சார். இவங்கள பார்க்க வந்து தானே இப்போ ஏன் ரேகாவை கஷ்டப்படுத்திட்டாங்க எல்லாரும் சேர்ந்து. இது அவங்க பொண்ணு. என்ன சார் பிள்ளைய பார்க்க வந்துட்டு பார்க்காமயே போறீங்க? குழந்தை தூங்கிட்டு இருந்தது, அதனால தான். பரவாயில்லைங்க. எங்க அம்மா பேசுனதெல்லாம் சொன்னாங்க. தப்புதாங்க சார். அவங்க சார்பில் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மன்னிப்பு கேட்டுட்டா மட்டும் செஞ்சதெல்லாம் தப்பு இல்லை. காயப்பட்ட மனசு ஒன்றே ஆறிடுமாங்க. இல்லதாங்க, தப்பு வந்து மன்னிப்பு கேட்கும்போது மன்னிக்கலாமே. இது தப்பா உணர்ந்து கேட்குற மன்னிப்பு இல்லை, ஒரு ஃபார்மாலிட்டிக்காக கேட்குறீங்க. அது நல்லாவே தெரியுது சார். எங்க அம்மா ஏதோ தெரியாம எல்லாம் பேசலீங்க, நல்லா தெளிவாக தான் இருந்தாங்க. தெரிஞ்சே தான் பேசினாங்க. எல்லாரும் என்னைய அவாய்ட் பண்றீங்க, திட்டுறீங்க, அடிக்கிறீங்க. எனக்கு பிடிக்கலன்னு டைரக்டா சொல்லிட வேண்டியதுதானே? அதனாலதான் போய் அங்கிருந்தியா? ஆமா பின்ன, எனக்கு யாருக்குமே பிடிக்கலையே. நான் எங்காவது போயிடுறேன், செத்து போயிடுறேன். அப்பதானே உங்க எல்லாத்துக்கும் நிம்மதி. பாத்தியா, நீ என்ன அடிக்கிற? பின்ன என்ன பேசிட்டு இருக்க? அவ பேசுவா, ஏன் பேச மாட்டா? பெத்தவங்களுக்கு தானே அருமை தெரியும். இவளுக்கு என்ன வாயில வரதெல்லாம் பேசிட்டு போவா. ஆமா, நல்லா அடிங்க, அடிச்சு நீ கொல்லுங்க. உலகத்துல மிகப்பெரிய ஹராஸ்மெண்ட் அபியூஸ் என்ன தெரியுமா? நான் பெத்தேன் வளர்த்தேன்னு சும்மா சொல்லி காட்டுறதுதான். நானா பெத்துக்கு சொல்லி கேட்டேன். அடிச்சது தப்புதான் தாயே, மன்னிச்சிடு. அப்படி நீ சாகுறேன்னு சொன்னா யாருக்கு தான் கோவம் வராது? அதுக்கு ஐப்பியா, எனக்கு யாருக்குமே பிடிக்கலையே. நான் அப்புறம் உயிரோட இந்த எண்ணெய் கிழிக்க போறேன். நான் செத்த உனக்கு என்ன? உனக்கு என்னங்க? அப்புறம் உங்கள் அம்மாவோட ஆசை என்னவோ உங்களே எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் தான். ஆனால் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. இன்னும் சொல்லப்போனால் கல்யாணங்கிறது 2 பர்சன்ஸ் மனசளவில் பேசி புரிஞ்சுக்கிட்டு 2 பேர்த்துக்கும் ஒருத்தரை ரொம்ப பிடிச்சிருந்து லைஃப் லாங் ஒன்றா வாழ முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தால் மட்டுமே 2 பேரையும் ஐம்பூதங்கள் சாட்சியாக ஒன்றா வாழ்க்கையில் சேர்த்து வைக்கிற ஒரு நிகழ்வு. அப்படியெல்லாம் எதுவுமே நம்ம 2 பேர்த்துக்குள்ளே நடக்கலை. நான் நீங்கள் உங்கள் கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ண வந்து அப்போ தான் பார்த்தேன். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எனக்கு சிஸ்டர் தான். ஆமா, எனக்கு என்ன, நான் ஏன் இவன் மேல கோவப்பட்டு அடிச்சேன்?
விட்டுட்டான். மற்றவங்களாம் கல்யாணங்கிற பேரில் பணத்துக்கும் சொத்துக்கும் ஜாதிக்கும் கௌரவத்துக்கும் தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இப்படியெல்லாம் பார்த்துட்டு மனசை பார்க்காம இருக்காங்களே, அப்படியெல்லாம் என்னால் இருக்க முடியாது. ஏன்னா இது என்னோட லைஃப், நான் தான் முடிவு பண்ணணும். என் கூட லைஃப் லாங் யார் ட்ராவல் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத. அப்புறம் அது மட்டும் இல்லை, வாழும்போதே நரகம்னா அது நமக்கு பிடிக்காத லைஃப் பார்ட்னரும் பிடிக்காத வேலையும் அமைகிறது தான். அப்படி ஒன்று அமைச்சிக்க நான் விரும்பலை. சரிங்க சார், அதெல்லாம் விடுங்க. முடிச்சு போனதை பேசி நீ என்னங்க போகுது? எனக்கும் வேற ஒருத்தவங்களோட கல்யாணமும் ஆயிடுச்சு, இப்போ குழந்தையும் பிறந்துருச்சு. இப்போ என் குழந்தைக்கு வேணுங்கிறதெல்லாம் உங்களோட ஆசீர்வாதம் மட்டும்தான். அதுக்காக தான் நீங்க போயிட்டீங்களோ என்னமோன்னு நினைச்சு பயந்துட்டு குழந்தைய கூட்டிட்டு வந்தேன். என்ன சார், ஆசீர்வாதம் பண்ணுவீங்களா? நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆசீர்வாதம் பண்ணுற அளவுக்கெல்லாம் நான் பெரிய ஆள் இல்லைங்க. உங்களை நான் எங்கள் வீட்டு பொண்ணாக நினைக்கும் போது குழந்த பிறந்த பார்க்க வரணும்ல, அதுக்காக தான் வந்தேன். நீங்களும் குழந்தையும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருந்தா அதுவே எனக்கு போதும். ஓ அதுவா? பண்றதே பண்ணிட்டு பல்ல பல்ல காட்டாதடா. அச்சோ, அப்படியெல்லாம் பேசக்கூடாது. அப்புறம் யார் என்ன இப்படி உரிமையோட திட்டி சண்டை போட்டு அடிக்கிறது? ஆ, இந்த அம்மா மாதிரி யாராவது நல்லா சேட்டை பண்ண முடியுமா? சேட்டை பண்ணி எல்லாத்தையும் சிரிக்க வைக்க முடியுமா? முடியாதுல்ல. கிண்டல் பண்ணி என் காலை வாரி விடுறேன், அதானே அதோட பண்றேன். அதையே சிரிச்சுக்கிட்டே பல்ல கட்டிட்டே பண்றேன். அச்சோ, அழக்கூடாதுமா. உன்ன மாதிரி யாருனாலும் இருக்க முடியாது. உன்னை விட உன்னோட கேரக்டர் யாருனாலையும் சிறப்பாக செய்ய முடியாதுன்னா கடவுள் உன்னை இவ்வளோ சிறப்பாக அழகா சூப்பரான கேரக்டராக வச்சிருக்காரு. புரிஞ்சுதா? சார், இப்போதைக்கு என்ன பார்க்கணும்? பக்கம் பக்கமா டைலாக் மட்டும் பேச தெரியுதுல்ல. குழந்தையா நம்ம 2 பேரும் சேர்ந்து தூக்கணும் தான் நான் ஆசைப்பட்டேன். இப்போ தூக்குவியா மாட்டையா? நான் சேர்ந்து போயிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனா வேற வீட்லயாவது பிறந்திருப்பேன். உணவு எல்லாம் போச்சு போச்சு. மறுபடியும் பிறந்து ஃபர்ஸ்ட்லேருந்து எல்கேஜி யூகேஜிலேருந்து படிச்சுட்டு வரணும். பரவாயில்லையா? அது வேணா முக்கியம். ஆமாம், பின்ன மறுபடியும் எங்கள் அம்மும் எவ்வளோ கஷ்டப்படணும். பப்ளிக் எக்ஸாம் எல்லாம் எழுதணும்ல. சார், நீங்க இருக்கிறதான் விரும்புறீங்களா? இவங்களை தான் கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? ஆமாங்க, எனக்கு மட்டும் இல்லை, என் அப்பா அண்ணனு எல்லாருக்குமே நான் இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுல இஷ்டம்தான். அவங்களுக்கு இதில் சந்தோஷம்தான். என்ன படிச்சுட்ருக்கோம், படிப்பு முடிஞ்சதும் ஒரு நல்ல வேலையாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் கல்யாணம். காலத்தானானும் உன் காதல போத என் கண்ணில் நான் பல்லிச்சுதே. புல்லுக்குள்ள நீயும் ஒரு புல்லாங்குழலோத என் செல்லெல்லாம் புல்லரிச்சுதே. பூச்செடி போலே நான் பூச்சாடி போலே யார் களவாடி போனாரோ. ஒரு நாடி உனி தேடி காணாததை நானும் கண்டேனே, கேளாததை நானும் கேட்டேனே. அப்புறம் இதே மாதிரி அழகான குடும்பம் கிடைக்குமா? சத்யன் சார் ஃபேமிலி கிடைக்குமா? இல்லை ரேகா ஃபேமிலி கிடைக்குமா? யாரும் இவ்வளோ அழகா நல்லா பார்த்துப்பாங்க? ஆ, போராட்டத்துக்கு அறிவு கிட்டவனே லூசு. தேங்க்யூ தேங்க்யூ. இருக்கிற கடுப்புல வேற பெட்ரோல் ஊத்தி எரிய வைக்கானே. குழந்தைய நான் வாங்குறதுக்குள்ள அப்படி என்ன அவசரம்? அவ்வளோ வேகமாக வந்து வாங்குறா? சாரி, குழந்தைய அவருக்கு தூக்க தெரியாதுல்ல, அதான் நான் வந்து வாங்கினேன். என்ன இவங்க இப்படி சொல்லிட்டாங்க? அப்போ நான் டாக்டராக இருக்கிறதுக்கே பிரயோஜனம் இல்லையோ? பண்ணுறதையும் பண்ணிட்டு பார்க்குறத பாரு. இவங்க பெரிய கிளவி, இவங்களுக்கு தான் எல்லாம் தெரியும் பாரு, எனக்கு தான் ஒன்றும் தெரியாது. உங்க ஜூனியரை நான் தொடக்கூடாதோ? அம்மா தாயே, அது நான் உங்களை கடுப்பேற்றுறதுக்காக சும்மா சொன்னேன். அதுவே பிடிச்சிக்கிட்டு என்னை வச்சு செய்யாதீங்க. செத்து போனாங்க, நிம்மதியா இருக்கலாம். என்னை சாங்க ஓட மாட்டேறாங்க, வாழ ஓட மாட்டேறாங்க, சித்திரவதை பண்றாங்க. நல்ல ஃபேமிலியா, நல்ல ஃபேமிலி, நல்ல டொக்கு ஃபேமிலி. நாங்க பொண்ணு நல்லா பாத்துக்கிறது இல்லையா அம்மு? ஆமா, யாருமே என்னை பிடிக்கல.
வேணாம். போங்க, முதல்ல போங்க எல்லாரும். அவதான் சொல்லிட்டால, வாங்க ஆண்டி நம்ம போவோம். இவதான் நம்ம மேல கோவமா இருக்கால. இப்ப நம்ம என்ன பேசினாலும் காது கொடுத்து கேட்க மாட்டா. அந்த மனநிலையில அவ இல்ல. அப்புறம் வந்து ரிலாக்ஸா நம்ம பேசிப்போம். இவ அழுதுட்டே இருக்கட்டும் ஆண்டி. இவளுக்கு சேகரு சாக்லேட்டு ஐஸ்கிரீம் என்னெல்லாமோ வாங்கிட்டு வர சொன்னான். எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், கார்லயே இருக்கு. நான் போய் எடுத்துட்டு வரேன். நம்ம எல்லாம் சாப்பிடுவோம். ரேக்காக்கும் கொஞ்சம் எடுத்து வச்சிடலாம். இவளுக்கு மட்டும் கொடுக்கவே வேண்டாம். இல்ல தம்பி, எப்படி சொல்லிட்டா பாத்தியா? தங்கம் தங்கன்னு பார்த்து கூட நாங்க நல்லா பார்த்துக்கிறது இல்லை சொல்றா. ரொம்ப வருத்தமா இருக்கு. வருத்தப்படாதீங்க ஆண்டி, எல்லாம் சரியாயிரு. சின்ன பொண்ணு தானே, ஏதோ புரியாம பேசுறா. அதுக்குன்னு சாகரக்குள்ள ட்ரை பண்ணிருக்கா பாருங்க. செத்தறேன்னு சொல்றா. பேசிக்கலாம் ஆண்டி, நீங்க வாங்க வாங்க. ம். சரி நாங்க போறோம். நல்ல ஆளு. அப்படியே மைண்ட் ரிலாக்ஸ் ஆயிரும். அப்புறம் தெளிவாயிரும். அப்புறம் கூப்பிட்டு நாங்க வாரோம். அதுக்குள்ள உன்னோட ஐஸ்கிரீம் சாக்லேட் எல்லாம் நானே தின்றுவேனே. பை பை, ஜாலி ஜாலியே. யாருக்குமே நான் முக்கியம் இல்ல பாத்தியா? இது தேவைதான், தேவைதான் எனக்கு. இந்த வீட்டுல வந்து போனேன்ல, இதெல்லாம் எனக்கு தேவை. அப்புறம் நீங்கள் இல்லாமல் எப்படி எனக்கு ஜூனியர் வரும்? என்னோட பிரின்ஸை என்னோட குயினியே நான் தொட வேண்டாம்னு சொல்வேன்னா என்ன? அதுக்கெல்லாம் எனக்கு எப்போ கொடுத்து வச்சிருக்கோ? மகாராணியார் மனசு வச்சா பரவாயில்ல. எப்போ தெய்வம் மனசு இறங்கி கண்ணை திறக்குமோ தெரியலையே. நீங்க ஒவ்வொரு தடவையும் வெளிப்படுத்தும் போதெல்லாம் எனக்கு தெரியுது. புரியாமையெல்லாம் இல்ல. ஆனா உங்க லெவல் என்ன, எங்க லெவல் என்ன ஒத்து வராதுங்க. வீணா 2 பேரும் ஆசையை வளர்த்துக்கிட்டு கஷ்டப்பட வேண்டாமே. அதனால்தான் நான் எல்லாத்தையும் பொறுத்து போயிட்டு இருக்கேன். ஏமா பொண்ணே, என்ன பக் 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 பக்குன்ட்டு? வலிக்குது, முடிய விடு. அப்போ அப்போ டாக்டர் எனக்கு தானே எல்லாம் வாங்கி வர சொல்லுச்சு. அதையாட நீ திங்கணும். நீங்க பாத்தியா, எல்லாமே எனக்கு இருக்கிறத நீங்களே எல்லாம் தின்னு தீர்த்துறீங்க. எல்லாமே நீங்களே புடிங்கிறீங்கடா. எனக்கு என்னடா இருக்கு? நான் கிட்ட கேட்டாலும் இப்படித்தான் பண்றீங்க, நீங்களா வாங்கி கொடுத்தாலும் இப்படித்தான் பண்றீங்க. நான் என்னடா பண்ணட்டும்? இதெல்லாம் சொன்னா பேசினா நான் பொறாம பிடிச்சவன், நான் கேட்டவன். என்னதான் இந்த மனுஷ ஜென்மங்களாச்சு, மிருகங்களோட கேவலம். அது கூட அதுக்கு ஏதாவது கிடைச்சதுன்னா காக்கா கான்னு கூப்பிட்டு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி கொடுக்குது. இது என்னன்னா அடுத்தவங்களுக்கு சேர்த்து திருடி திங்குது கட்சி. சரிம்மா, இப்போ நான் என்ன பண்ணணும்? நான் இன்னும் போய் எடுத்துட்டு வந்து சாப்பிடலையே. அப்புறம் இப்படி கோப்படுறேன்? என்னை விடு. அப்புறம் போய் டாக்டர் வாங்கி அந்த சொன்ன இதெல்லாம் வாங்கி வந்தீல, உனக்கு தானே தெரியும் எங்க இருக்குன்னு. போய் எடுத்தாந்து கொடு போ. அவ்வளோதானே, சொன்னா செய்ய போறேன். இப்போ சொல்லிட்டீங்களா? இப்போ பாரு, இப்போ பாரு. மாமி, அம்முக்கு உளுந்துக்களி வேணுமா? எடுத்துட்டு வாங்க. ட்ரீம்லேயே எல்லாத்தையும் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. நமக்கும் இப்படியெல்லாம் நடக்கும். என்ன மை டியர் ஸ்வீட் ஹார்ட்? ஃபர்ஸ்ட் ஒரு குழந்தைய நான் கையில் வச்சிருக்கேன். எவ்வளோ ஹாப்பியாக இருக்கு தெரியுமா? பூ மாதிரி குட்டி கை, குட்டி கால், குட்டி மூக்கு எல்லாம் அழகா இருக்கு. ஆஹா, போதும் போதும். அடுத்தவங்க குழந்தைய வர்ணிச்சதெல்லாம் போதும். கொஞ்சமாவது பேலன்ஸ் வைங்க, நம்ம குழந்தைய வர்ணிக்க. அடே பாவக்கா வாயா, நான் பாடுறா இப்ப என்ன பண்றேன்னு. வேண்டாமோ, ஐம்பெரி பாவம். யாரு யாரு நீ பாவமா? உன்னையெல்லாம் கையால் வச்சா எனக்கு தான் வலிக்கும். இதை வரேன் வரேன் ராஸ்கா. என்னை ஏன்டா நினைச்சிட்ட? எனக்கு வாங்கி வந்ததுல நீயே திம்பியா? நீயே வாங்கி வந்துட்டு நீயே தின்னுப்ப. ஆனா கேட்டா மட்டும் எனக்கு வாங்கி வந்ததை சொல்லுவியா? வலிக்குது, வலிக்குது. நிஜமா நடக்கும். இல்லைங்க, வீணா 2 பேரும் ஆசையை வளர்த்துக்க வேண்டாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கலாமே.
கண்டிப்பாக லைஃப் லாங் நம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்க போகிறோம். ஆனால் மேரேஜ் பண்ணிக்கிட்டு ஓகே. இல்ல ஆ நம்ம அப்புறம் பேசிப்போம். ம், போதுமா? அப்பா நிறைய தான் கொடுக்க சொன்னார். ஆனால் என் ரேக்காவை கஷ்டப்படுத்திட்டாங்களே, அதனால எனக்கு தான் மனசு வரல. அம்மே பையனை விட்றி. நீ பேசாத. அந்த தடியை கொண்டாங்க, உனக்கு 4 போடுவோம். என்னாலயா? ஏங்க? அதுக்கு நீ ஏன்டா வருத்தப்படுற? இல்ல என்னை பொறுத்த வரைக்கும் குணம் தான் ரொம்ப முக்கியம். அதுவே அங்கே இல்லைங்கும்போது, அதுவும் உன்னை கஷ்டப்படுத்தினா என்ன, என்ன கஷ்டப்படுத்தினா என்ன? அப்படி இருக்கும்போது மறுபடியும் நான் இவங்கள பார்க்கவே இஷ்டப்படல தான். இவங்களா வந்து நின்னங்காட்டி தான் இதாவது செய்கிறேன். இல்ல அப்பா. அப்போ என்னவோ லேக்ஸ் கணக்கில் கொடுத்துட்டு தான் வர சொன்னார். ஆனால் இங்கே நடந்தது மட்டும் தெரியட்டும், இது ஏன் செஞ்சின்னு கேட்பாரு. இல்ல அவங்களுக்கு மேரேஜே நம்ம தான் பண்ணி வச்சுருக்கோம். அதனால போதும், மேற்கொண்டு செய்கிறதா இருந்தால் பிற்பாடு பார்ப்போம். இல்ல என்னால. விடுமா. அந்த மனசு இல்லைன்னா இவளை நேரம் எந்திரிச்சு நின்று இருக்க மாட்டா. யாருமே பார்த்துருக்க மாட்டோம் நீ அதுக்குள்ள இருக்கிறத. அதெல்லாம் உணர மாட்டா. அவர் போட்டு அடிச்சிட்டு கிடக்கா. டேய் டப்பர் வாயா, ஜாடா ஓதுனே. இந்த களி சாப்பிடு, இல்ல அந்த குச்சியில நான் மட்டும் 4 போடுவேன். அடிச்சு கொள்ளுங்க என்ன. எனக்கு களியெல்லாம் ஒண்ணு வேணாம். எனக்கு ஐஸ்கிரீம் சாக்லேட் தான் வேணும். அதெல்லாம் இதை சாப்பிட்டாதான். எனக்கு மட்டும் ஏன் இப்படி என்ன பண்றீங்களா? முதல்ல அந்த பையனை விடு, அப்பதான் உனக்கு ஐஸ்கிரீம் சாக்லேட் எல்லாம் கிடைக்கும். இல்லைன்னா எப்படி கிடைக்கும்? அதுக்காக தான் உன்னை மன்னிச்சு விடுறேன். இனிமே இப்படி பண்ணுன. சாரி. இப்போ ஒழுங்க அந்த களியை வாங்கி நீ தின்னு. சரி, குழந்தைய கொடுத்துட்டு கிளம்பலாமா? குழந்தைய தூக்கிட்ட கொடுக்க மனசு வராதே உங்களுக்கு. உங்கள் அப்பா கிட்ட 1 மணி நேரம் தாங்க பர்மிஷன் வாங்கியிருக்கேன். அப்ப சரி கிளம்பலாம். சரி, கொடுத்துட்டு வாங்க, போகலாம். தெரியாம உன்னை ட்ரம்முக்குள்ள இருந்து காப்பாத்திட்டேன். தப்பு பண்ணிட்டேன், தப்பு. என்னடி வசூல் ஆச்சா என்ன? அட போமா நீ. பாரு இவ்வளவுதான் ஆச்சு. என்ன ஒரு 10,000 2 கட்டா? அத கூட அவ வேற வந்திருந்தாளே, அப்ப எப்படி நமக்கு அளப்பாரு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. குழந்தைய கையில வச்சுட்டு 2 பேரும் பேசிட்டு இருந்ததை நானும் தான் கவனிச்சேன். உன்னாலதான் பெரிய டேஷ் மாதிரி பொங்குன்னு பொங்கி தள்ளிட்டேன். அப்புறம் எப்படி கொடுக்க மனசு வரும்? அட அந்த தம்பியெல்லாம் நல்ல தம்பி, அதுக்கெல்லாம் ஒண்ணும் நினைச்சிருக்காது. எனக்கு என்ன காது செவிடா, நான் தான் பேசிட்டு இருந்ததை கேட்டேன்னு சொல்றேன்ல. அதுவும் அவரெல்லாம் பிள்ளைய தொடக்கூட இல்ல. அந்த புள்ளதான் குழந்தைய வாங்கி வச்சிருந்துச்சு. அதான் நான் தான் சொல்றேன்ல, எல்லாம் அவனாலதான். நீ பண்றதெல்லாம் பண்ணிட்டு அடுத்தவங்க மேல சொல்லாதம்மா என்ன. ஒரே பிச்சுக்கிட்டு கொடுக்குற குபேரனை மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசி வெளியே அனுப்பிட்டு என்னமா அவங்க மேல பழிய போடுற ஏண்டி? அப்படியே அவர் அளந்து தாட்டத்துக்கும் நம்ம என்ன அவங்க கூட பிறந்தவங்களா? நாமளே ஏதோ எச்சவற்ற கலவரவங்க. நமக்கு இவ்வளோ செய்யறதே பெரிய விஷயம். செய்யறவங்களே கெடுத்து வரக்குன்னு நீ இருக்க, அப்புறம் எப்படி சொல்லு? ஒரு 50 சிலுத்துக்காத. எப்படி நீ 15,000 பக்கம் வேணும்னு நினைக்கிறேன். உன் புருஷனுக்கு ஃபோனை போட்டு எப்படியாவது எங்கேயாவது இருந்து வாங்கிட்டு வர சொல்லு. அப்புறம் பின்னா அந்த காசெல்லாம் நான் தர மாட்டேன். கண்டிப்பா நீ இவர்கிட்ட நீ வேலைக்கும் போக முடியாது. என்ன பண்ணுவீனாலும் எனக்கு தெரியாது. ஏய், என் புருஷன்கிட்டலாம் நான் கேட்க மாட்டேன்ப்பா. நானே அதனாலதான் எஜுகேஷன் எல்லாம் இவர் தலையில கட்டிடலாம், நீ இவர்கிட்டயே வேலைக்கு போனேன்னா எல்லாம் இவரே பார்த்துப்பாருன்னு நான் நினைச்சிருந்தேன். எல்லாத்தையும் கெடுத்து குடிச்சு பண்ணி வச்சுட்டு எவ்வளோ ஆசையா இருந்தேன் தெரியுமா? நான் தான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படித்தேன். என் பிள்ளையாவது இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். எல்லாம் மண்ணா போச்சு. உன்னாலதான். ஐயோ கத்தாத, போய் சொல்லிட்டேன். இவங்கிட்ட இருந்து அவளை எப்படியாவது பிடிக்கணும். அப்பதான் அவனை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும்.